إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே, தமத்து ஹஜ்ஜி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இந்த வரிசையில் முதல்ல ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பார்த்தோம். ரெண்டாவது தமத்து ஹஜ்ஜினா முதல்ல உமரா பண்ணிவிட்டு அப்புறம் ஹஜ்ஜி பண்ணுற பற்றியலா, அதான தமத்து ஹஜ்ஜி. அதனால் ரெண்டாவது உமரா எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்குறோம். உமராவை முடிச்சிட்டமாக்க நம்ம எஹராமையை அவிழ்த்து நார்மலாக நீங்கள் இருந்துக்கிறலாம். நம்ம ஊரில் எப்படி இருப்போமோ அது மாதிரி இதே ட்ரெஸ்ஸில் என்ன நம்மளாம் ஹலாலோ இஹராமுக்கு பிறகு நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, மனையோடு கூடக்கூடாது அப்படின்னு சொன்ன பற்றியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எப்போ நீங்கள் மொட்டை அடிச்சிட்டீங்களோ அப்போ உமரா முடிஞ்சு போயிருச்சு, நீங்கள் நார்மல் மனுஷனாக ஆயிட்டீங்க. சரி, எல்லாமே உங்களுக்கு ஹலால் ஆயிடுச்சு. அப்படி நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் காபாவில் இருந்து நிறைய நீங்கள் தொழுவுங்க. ஏன்னா ஒரு ரக்காத் என்பது காபத்துல்லாவில் தொழுவது எத்தனை மடங்கு நன்மை? 1,00,000 மடங்கு 1,00,000 மடங்கு அப்படின்னு இருக்குது. நிறைய துவா செய்யுங்க, திக்ரு பண்ணுங்க, குர்ஆன் திலாவத்து ஓதுங்க. உங்களால் என்னென்ன இபாதுகள் பண்ணணுமோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பண்ணிக்கிறங்க. அப்படி பண்ணிட்டு துல்ஹஜ்ஜி 7ல் ரசூல்லா துல்ஹஜ்ஜி 8ல் நீங்கள் ஹஜ்ஜை பார்த்தீங்களாக ஹஜ்ஜுடைய நாட்கள் எவ்வளோ நாள் தான்? மொத்தமா 6 நாள் தான். ஹஜ்ஜிக்கு மொத்தமாக 6 நாள் தான் பாய். துல்ஹஜ்ஜி 8ல் ஆரம்பித்து துல்ஹஜ்ஜி 13ல் முடிஞ்சு போயிடும். 6 நாள் தான் ஹஜ்ஜி. சரியா? இன்னும் சொல்ல போனால் இந்த 6 நாளையில் துல்ஹஜ்ஜி 8க்கு போகிறோம் பற்றியலா மினாவுக்கு, அது சுன்னத்து. 13ல் தங்குறோம் பற்றியலா, அதுவும் என்ன சுன்னத்து. 4 நாள் தான் ஹஜ்ஜி ஃபர்ல். எந்த 4 நாளே? துல்ஹஜ்ஜி 9, 10, 11, 12. அப்போ 4 நாள் 9 to 12 வரை 4 நாள் ஃபர்ல். அந்த 8ஆவது நாள் போகிறது சுன்னத்து. 13ஆம் நாள் தங்குறது மினாவில் தங்குறது சுன்னத்து. நம்ம ஒரு 6 நாளையும் சேர்த்து பார்த்துருவோமே. சரியா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் துல்ஹஜ்ஜி பிறை 8 லுஹர் தொழுகை மினாவில் தொழுதார்கள் அப்படின்னு இருக்கு. சரியா? துல்ஹஜ்ஜி 8 லுஹர் தொழுகையை மினாவில் தொழுதாங்க. இப்படி நம்ம மினாவுக்கு போறதுக்கு முன்னால ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டணும். ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் எங்க கட்டுறது? எங்க கட்டுவிய பாய்? உங்க ரூமுலையே. மக்காவில் உங்களுக்கு ரூமு கொடுப்பாங்கல்ல, உங்க ரூமுலையே. ரசூல்லா காலத்தில் 8ல் கட்டினாங்கன்னு இருக்குது. இப்போ கூட்டம் ஜாஸ்திங்கிறனால 7லையே கூட்டிட்டு போயிடுறாங்க. சரியா? அதனால நீங்கள் துல்ஹஜ்ஜி 7ல் என்ன செஞ்சுக்கிறீங்க? குளிச்சு கிழிச்சுக்கிட்டு இஹ்ராம் கட்டிருங்க. நகத்தை வெட்டணும்னு சொன்னா, சரியா, தேவைப்பட்டா நகத்தை வெட்ட வேண்டிய தேவைப்பட்டால் வெட்டி புட்டு குளிச்சு புட்டு இஹ்ராம் கட்டிருங்க. இஹ்ராம் கட்டிவிட்டு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று சொன்னால் பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜதன். முதல்ல என்ன சொன்னோம்? பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். முதல்ல உம்ராவுக்கு நியத்து வச்சு இஹ்ராம் கட்டணும். உம்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு கட்டுறோம் பாத்தீங்களா? அப்ப சொல்ல வேண்டியது பிஸ்மில்லா அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ்ஜதன். புரியுதா பாய்? இத நீங்க தங்கக்கூடிய மக்காவுடைய ரூமுலையே இப்படி நீங்க இஹ்ராம் கட்டிருங்க. ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டிட்டீங்க. இஹ்ராம் கட்டிட்டா இஹ்ராம் கட்டினோனையுமே முதல் செய்ய வேண்டிய அமல் என்ன? தல்பியா. சரியா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்கு லா ஷரீக லக என்பது நீங்க உம்ராவுக்கு பிறகு சொன்னீங்க பத்தியலா, அது யா அல்லாஹ் நான் உம்ராவுக்காக ஆஜராயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹஜ்ஜுடைய இஹ்ராமுக்கு பிறகு சொல்லிய பத்தியலா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்காக ஆஜராயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹஜ்ஜுடைய இஹ்ராமுக்கு பிறகு தல்பியாவை சொல்லிக் கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜி 8 மினாவுக்கு எங்க போயிட்டாங்க? லுஹருக்கு எங்க போயிட்டாங்க? மினாவுக்கு போயிட்டாங்க. மினாவுக்கு போய் அந்த 5 வேளை தொழுகையை எங்க தொழுகிறாங்க? மினாவுல தொழுகிறாங்க. லுஹரு, அசரு, மகரிபு,
இஷா, மறுநாள் ஃபஜ்ர். இந்த 5 வேளை தொழுகை எங்க தொழுதாங்க? மினாவில் தொழுதார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. இதுல மினாவில் தொழ வேண்டிய தொழுகையை பொறுத்தவரை இந்த லுகர் தொழுதம் பத்தியெல்லாம் லுகர் தொழுகைய எத்தனை ரக்காத்த தொழுவன? எத்தனை ரக்காத்த தொழுவன? இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. ஒரு இமாம் 4, ஒரு இமாம் 2. எது சரி என்று சொன்னால் 2 இமாம் சொல்றாரு பத்தியெல்லாம் அதான் கரெக்ட். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், ரசூலுல்லா எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்களோ அப்படித்தான் செய்யணும். புரிஞ்சா? நம்ம இஷ்டத்துக்கு கூட்டக்கூடாது, இதான் சட்டம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி பண்ணாங்கல்ல, மினாவில கஸ்ர் செய்தார்கள், மினாவில கசராக தொழுதார்கள். கசர்னா என்ன? 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். அப்ப லுஹர 2 ரக்காத் தொழுவோம். புரிஞ்சா? ஆனால் கசரு செய்யணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? ஜமு பண்ணக்கூடாது. கசரு பண்ணணும் பாய். கசர்னா என்ன? 4 2 குறைக்கணும். ஜமு பண்ணக்கூடாது. ஜமுன்னா என்ன? சேர்த்து தொழுவுறது. லுஹர தொழுது போட்டு உடனே அசர் தொழுதுக்கலாம், அந்த பேச்சு இருக்க கூடாது. புரிஞ்சா? அந்தந்த வக்தில் அந்தந்த தொழுகையை தொழுவனே, ஆனால் கசராக தொழுவனே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசராக தொழுதாங்க, கசராக தொழுவ சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப மினாவுல லுஹர் தொழுகையை எத்தனை ரக்காத் தொழுதும்? 2 ரக்காத். முடிச்சாச்சா? அந்த தொழுகைக்கு பிறகு ஜமாத் நடக்கும். ஜமாத் நடக்கும். உங்க டெண்டுகள்ல ஜமாத் நடக்கும். அந்த ஜமாத்துகள்ல போய் இன்ஷா அல்லாஹ் நீங்க தொழுவுங்க. தொழுது புட்டு நிறைய செய்ய வேண்டிய அமல் என்ன என்று சொன்னால் என்ன செய்யணும்? துஆ தான். துஆ தான். அங்கே மினாவுல உட்கார்ந்து நிறைய துஆ செய்யுங்க. தஸ்பீஹாத்துகள் பண்ணுங்க. அதே மாதிரி குர்ஆன் திலாவத் பண்ணுங்க, தௌபா பண்ணுங்க. இதான் நிறைய பண்ண வேண்டியது. தொழுகையில 2 ரக்காத்தா, லுஹர் 2 ரக்காத்தா முடிஞ்சு போயிடுச்சு. 2 ரக்காத் தொழுகைக்கு பிறகு எவ்வளவு தஸ்பீஹ் செய்யணுமோ, எவ்வளவு தௌபா செய்யணுமோ, எவ்வளவு துஆ ஓதணுமோ, துஆ செய்யணுமோ, எவ்வளவு குர்ஆன் திலாவத் பண்ணணுமோ, இதுகெல்லாம் பண்ணுங்க. பண்ணியாச்சா? பண்ணி முடிச்சு சாப்பாடுலாம் தருவாங்க. சாப்பிட்டு போட்டு அசர் டைம் வரும். அசருக்கு என்ன செய்யுங்க? எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. அசருடைய நேரத்தில் அசரை 2ஆக நீங்கள் தொழுவுங்கள். அப்புறம் திக்ருகள், ரெஸ்ட்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறங்க. அப்புறம் மகரிப் நேரம் வரும். மகரிப் எத்தனை ரக்காத் தொழுவன? எத்தனை ரக்காத் தொழுவன? 3 ரக்காத்தை 3ஆ தொழுவன. அதை 1 ஆக்கிட கூடாது. 3ஆ தொழுவன. மகரிபை 3ஆக தொழுது விட்டு அப்புறம் அதுக்காக இபாதத்துகள் பண்ணிவிட்டு துஆக்கள் பண்ணிவிட்டு இஷா டைம் வரும். இஷாவை என்ன செய்யுங்க? 2 ரக்காத்தாக தொழுவுங்கள். தொழுது விட்டு முன்பின் சுன்னத்துகள் தொழ தேவையில்லை. ஆனால் ஒரு தொழுகையை தவிர. எந்த தொழுகை? எந்த தொழுகை? வித்ரு தொழுகை. வித்ரு தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகை எங்கேயும் விடவே இல்லை அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப இஷாவுக்கு பிறகு என்ன பண்ணுங்க? வித்ரு தொழுகையை தொழுது போட்டு நீங்க தூங்குறவங்க தூங்கிருங்க. புரிஞ்சா? காலையில முழிக்கிறிய ஃபஜ்ருக்கு இன்ஷா அல்லாஹ் முழிப்போம். ஃபஜ்ருக்கு முழிச்சு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில விட்டது இல்லை. பாக்கிக்கெல்லாம் முன்பின் சுன்னத்து கிடையாது. ஃபஜ்ருக்கு மட்டும் என்ன இருக்குது? முன் சுன்னத்தை கண்டிப்பா தொழுவுங்க. முன் சுன்னத்தை ஃபஜ்ருக்கு முன்னால தொழுது போட்டு ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்காத் என்ன செய்யுங்க? தொழுது போட்டு உட்கார்ந்து ஓத வேண்டிய காலை ஓத வேண்டிய திக்ருகள் தஸ்பீஹாத்துகள் இருக்குமா இல்லையா? அதுகளை ஓதி கொண்டிருங்கள். எங்க இருக்கணும்? இதையெல்லாம் மினாவுல. மறுநாள் சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா துல்ஹஜ் 9 ஆயிருச்சு. சூரியன் உதிக்கும் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுல இந்த மாதிரி இபாதத் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. சூரியன் உதித்து விட்ட பிறகு துல்ஹஜ் 9 அது யௌமுல் அரஃபா. யௌமுல் அரஃபா என்ன பண்றாங்கன்னு சொன்னா சூரியன் உதிச்ச உடனேயுமே அங்கிருந்து தல்பியா சொல்லி கொண்டே அரஃபாவை நோக்கி புறப்பட்டார்கள். ஹதீஸ் இருக்கு. புரிஞ்சா? அப்ப சூரியன் உதிச்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் அரஃபாவை நோக்கி நீங்க போங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா நைட்லயே ஒரு 3 மணிக்கு, அதிகாலை 3 மணிக்கு, 2 மணிக்கு, 1 மணிக்கு அவங்களுடைய, ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல 1,40,000 பேர் ஹஜ் பண்ணாங்கன்னு ஹதீஸ் வருது. சஹாபாக்கள் அதிகப்படியா எவ்வளவு பேர் பண்ணாங்க? 1,40,000 பேர் பண்ணாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு பேர் போக போறீங்க? 30 லட்சத்துக்கு மேல போக போறீங்க. கூட்ட நெரிசல், டிராபிக்கா இருக்கேன். அதனால சீக்கிரமா உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. தப்பு கிடையாது. நீங்க 2 மணிக்கு 3 மணிக்கு கூப்பிடுறாங்களா, நீங்க போயிருங்க. நான் சுன்னாவை கரெக்டா சொல்லிடுறேன்.
உங்களுக்கு டைம் தர்றாங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஃபஜ்ர் அன்னைக்கு மினாவுல தொழுது போட்டு திக்ருகள் பண்ணிட்டு சூரியன் உதிச்சோனையுமே அங்கிருந்து தல்பியா சொல்லிக்கிட்டே எங்க போகணும், அரஃபாவுக்கு போகணும். உங்களுக்கு உங்களை பஸ்ல கூட்டிட்டு போவாங்க, உங்களுக்குன்னு பஸ் இருக்கு. மாஷா அல்லாஹ், இப்ப ட்ரெயின் ஏற்பாடு சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. ட்ரெயின்ல வந்து அழைச்சிட்டு போவாங்க. நீங்க உங்க டிராவல்ஸ் ஹஜ்ஜி கமிட்டி இருக்கு பத்தியெல்லாம், அவங்களுடைய அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ இன்ஷா அல்லாஹ் மினாவிலிருந்து அரஃபாவை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். செல்லும் போது தல்பியா சொல்லி கொண்டே போங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஏறக்குறைய ஒரு 4-5 கிலோமீட்டர் போயிட்டாலே அரஃபாவுடைய எல்லை வந்துடும். அரஃபாவுடைய எல்லை வந்த உடனேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அரஃபாவுக்குள்ள நுழைஞ்ச உடனேயுமே என்ன பண்ணார்கள், துவா செய்தார்கள். பெருசா போட்டிருக்கேன், பிதாயத்துல் அரஃபா, அரஃபாவுடைய எல்லை ஆரம்பித்து விட்டது அப்படின்ட்டு அரபிலையும் போட்டிருக்கேன், ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன். அப்ப அரஃபாவுக்குள்ள நுழைஞ்ச உடனேயுமே அதுக்கு மேல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உங்க பஸ் போகும், சரியா? ஆனா அரஃபாவுடைய எல்லைக்குள்ள போன உடனேயுமே பஸ்ல உட்கார்ந்து ட்ரெயின்ல உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யணும், துவா செய்யணும். துவா செய்யணும். துவா செஞ்சுக்கிட்டே நீங்க அரஃபாவை நோக்கி போங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா தல்பியா நீங்க ஓதுங்க. கொண்டு போய் அரஃபாவுலையும் டென்ட் வச்சிருப்பாங்க, மினாவுல டென்ட் கொடுப்பாங்க. மினாவுல எப்படி கூடாரம் இருக்குமோ அதே மாதிரி அரஃபாவுலையும் உங்களுக்கு ஒரு கூடாரம் கொடுத்துருப்பாங்க. நேரா போய் உங்க டென்ட் அரஃபாவுடைய டென்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு பேச்சுக்கு நீங்க வந்து ஒரு காலையில 9 மணிக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அரஃபாவுலையும் இருந்து என்ன செய்யணும், துவா தான். ஹஜ்ஜிதால என்னதான், துவா தான். ஒரு திக்ர் அரஃபாவுக்கு ஸ்பெஷல் ஒரு திக்ர் வருது. என்ன அரஃபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் ஓதிய திக்ர் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை ஓதினார்கள் அரஃபாவில். அரஃபாவில் நிறைய ஓத வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிறைய நீங்க ஓதுங்க. அப்புறம் மெயினா நிறைய என்ன செய்யுங்க, துவா. அதான் மெயின். நிறைய கேளுங்க, நிறைய அல்லாட்ட கேளுங்க. உங்களுக்கு லுஹருடைய டைம் வரும். லுஹர் டைம் வந்த உடனேயுமே அங்கே உள்ள ஒரு இமாம் ஒரு ஹுத்துபா கொடுப்பார். அரஃபாவுல அது வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, அது எந்த கிழமையா இருந்தாலும் லுஹர் தொழுகைக்கு முன்னால் என்ன செய்வாங்க, அரஃபாவுல ஒரு ஹுத்துபா, ஜும்மாவுல ஹுத்துபா கொடுக்குறோமா இல்லையா, அது மாதிரி இமாம் வந்து ஒரு ஹுத்துபா கொடுப்பார். ஒரு ஹுத்துபா கொடுத்து போட்டு அந்த வெள்ளிக்கிழமையா இருந்தால் ஜும்மாவுடைய தொழுகையை தொழு வைப்பாங்க. வேற நாளாக இருந்தால் லுஹர் தொழுகை தொழு வைப்பாங்க. எத்தனை ரக்காத் தொழுவாங்க, 2 ரக்காத். அப்புறம் உடனே அடுத்த இகாம சொல்லுவாங்க. அரஃபாவுல அஸர தொழு வைப்பாங்க. எத்தனை ரக்காத்தாக, 2 ரக்காத்தாக. அப்ப அரஃபாவுல வந்து ஜம்உ பிளஸ் கஸ்ர். அரஃபாவுல என்ன, ஜம்உ பிளஸ் கஸ்ர். ஒரு ஹுத்பா, ஜும்மாவா இருந்தா ஜும்மாவுடைய 2 ரக்காத், அப்புறம் அஸர். ஜும்மா இல்லா டைமா இருந்தா லுஹர் அப்புறம் அஸர். எத்தனை ரக்காத்து, 2 ரக்காத். அந்த 2 ரக்காத்துக்கு பிறகு நீங்க துவா செய்யுங்க, சாப்பாடு தருவாங்க, சாப்பிடுங்க. உடம்பு சோர்வா இருக்கு. ஹாஜிகளுக்கு இபாதத்துல கஷ்டமான நாளே 2 நாள் தான். ஒன்னு துல்ஹஜ் 9, 2வது துல்ஹஜ் 10. இந்த 2 நாள் தான் கடும் கஷ்டமான நாளாக இருக்கு. இந்த அரஃபாவுடைய நாள்லேருந்து உங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்களை வந்து ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு உடம்புல வந்து சோர்வு இருக்கு. ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, தப்பு கிடையாது. இபாதத்தை பண்ணி துவா கேட்க வேண்டிய துவா கேட்டுப்பட்டு சாப்பிட்டுப்பட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சில ஹாஜிகள் அரஃபாவில் போய் என்ன தப்பு பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஜபலுர் ரஹ்மா இருக்கா இல்லையா, ஜபலுர் ரஹ்மான் மலை, அந்த மலையில போய் ஏறுவாங்க. பாத்துக்கிறீங்களா? நான்லாம் பாத்துக்கிறேன். அந்த ஜபலுர் ரஹ்மாவை பாத்தீங்களாக்கு மலையே தெரியாது. மலைக்கே இஹ்ராம் கட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி மலை ஃபுல்லா இஹ்ராம் கட்டின மக்களா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. மலையில போய் ஏறணுமா, தேவையில்லை. அந்த ஜபலுர் ரஹ்மா என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கல்ல, அல்லாஹ் சேர்த்து வச்சான்ல. எங்க சேர்த்து வச்சான், அங்கதான் 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு வரலாறு இருக்குது. அத ஒரு வரலாறுக்காக நீங்க பாத்துக்க எல்லாமே தவிர அங்கதான் போய் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு அரஃபா வந்து பெரிய மைதானமா இருக்கும், பெரிய கிலோமீட்டர் கணக்கில் உள்ள மைதானமா இருக்கு. உங்களுக்கு எங்க டென்ட் கொடுத்து வச்சுக்கிறாங்களோ அங்கே அரஃபாவில் தங்குங்க. எதுவரை தங்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைய சூரியன் மறையும் வரை, அன்றைய சூரியன் மறையும் வரை அரஃபாவில் தங்கணும். சூரியன் மறைஞ்ச உடனேயுமே எந்த டைம் வந்துருச்சு, மகரிபு டைம். மகரிபு டைம் வந்த உடனேயுமே அரஃபாவில் மகரிபை தொழுவாமல் எங்க புறப்படணும், முஸ்தலிஃபாவுக்கு புறப்படணும். சூரியன் மறைஞ்சிருச்சு,
மகரிப் டைம் வந்துருச்சு, ஆனா அரஃபாவில் தொழுவாம முஸ்தலிஃபாவுக்கு புறப்புறனே, உங்களுக்கு அதுக்கு பஸ் கிடைக்கும், ட்ரெயின் வச்சிருப்பாங்க, புறப்படுங்க முஸ்தலிஃபாவுக்கு. முஸ்தலிஃபாவுக்கு நீங்க போய் எப்ப போய் சேர்றீங்களோ சேர்ந்த உடனேயுமே மகரிபையும் இஷாவையும் ஜம்ஆக கஸராக தொழ வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு போன உடனேயுமே மகரிப் 3 ரக்காத், அப்புறம் இஷா எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத். மாஷா அல்லாஹ். அப்புறம் வித்ரு தொழுகை இருக்குது, ஒரு 3 ரக்காத்தோ 1 ரக்காத்தோ உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் வித்ரு தொழுகையை நீங்க தொழுது போட்டு, பாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவில் பெருசா இபாதத்லாம் பண்ணல. மகரிப் இஷாவை தொழுதாங்க, வித்ர தொழுதாங்க, என்ன பண்ணிட்டாங்க? தூங்கி விட்டார்கள் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு எதுவும் துவா செய்யணும்னா நீங்க துவாவை செஞ்சு போட்டு முஸ்தலிஃபாவில் என்ன செஞ்சிருங்க? தூங்கிருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. எது வர தூங்குன்னு சொன்னா சுபுவுக்கு முந்தி வர தூங்க. சுபுவுக்கு முந்தி வந்து முழிச்சு சுபுவுடைய முன் சுன்னத்தை முஸ்தலிஃபாவிலே தொழுது விட்டு, சுபுவுடைய ஃபர்லையும் முஸ்தலிஃபாவிலே தொழுது விட்டு, அந்த காலையில ஓதக்கூடிய அதுக்கார்கள் திக்ருகளை ஓதிவிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே புறப்பட்டாங்க? மினாவை நோக்கி புறப்பட்டார்கள். 8ல மினா பாய், 8ல மினா, 9 காலையில அரஃபா, 9 மாலையில முஸ்தலிஃபா, 10 காலையில மறுபடியும் மினா, மறுபடியும் மினா. மினாவை நோக்கி புறப்படுறாங்க. மினாவை நோக்கி போய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த ஜமரத்துல் அக்கபா இருக்கு பத்தியலா, பெரிய ஜமரா, பெரிய ஷைத்தான், பெரிய ஷைத்தான் சொல்ற பத்தியலா, அந்த பெரிய ஷைத்தானுக்கு போறாங்க. என்னைக்கு போறாங்க? துல்ஹஜ் 10ல போறாங்க. பெரிய ஜமராவுக்கு போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க முஸ்தலிஃபாவுல இருந்து வரும்போது நிறைய கல்லா உடைச்சு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான கல்லை நீங்க புறக்கிக்கிறங்க, சரியா? ஒரு 70 கல்லை நீங்க எடுத்து வச்சுக்கிறங்க. எந்த கல்லை வச்சுக்கலாம்? ஒரு 70 கல் எடுத்து வச்சுக்கிறங்க. சின்ன கல்ல, அந்த என்ன சொல்றது, இந்த சுண்டல் இருக்கு பத்தியலா, இந்த சுண்டல் மாதிரி கல்லு கிடக்க எடுத்து வச்சுக்கிறங்க. சில பேர் ஹாஜிகள் கல்லையெல்லாம் கழுவிக்கிட்டு இருப்பாங்க, கல்லையெல்லாம் கழுவ வேண்டிய தேவையில்லை, நார்மல் சின்ன சின்ன கல்லா எடுத்து வச்சுக்கிறங்க. எடுத்து வச்சு துல்ஹஜ் 10க்கு பெரிய ஜமராவுக்கு போறிய பத்தியலா, பெரிய ஜமராவுக்கு சூரிய உதிச்ச பிறகு போறிய பத்தியலா, அப்படி போகும்போது 7 கல்லு கொண்டு போங்க. எத்தனை கல்லு எடுத்து? எத்தனை? 70. 70ல 7 கல்லை மட்டும் எடுங்க. 7 கல்லை எடுத்து அந்த 10 உடைய காலையில பெரிய ஜமராவுக்கு போய் 7 கல் எரியணும். இந்த 7 கல் ஒவ்வொரு கல்லின் போதும் என்ன ஓதனே சொல்லனே? தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு கல் எரியும் போதும் தக்பீர் சொல்லி கல் எரியுங்கள் அப்படி இருக்குது. நீங்க கல் எரிங்க, அந்த ஜமராவில் பட்டாலும் சரி படாட்டியாலும் சரி. அதான் ஷைத்தான், அப்படிலாம் போய் பண்ணக்கூடாது. நிறைய பேர் செருப்பை தூக்கி வீசுறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். செருப்பை தூக்கி வீசுறது, கொடையை தூக்கி வீசுறது, அப்படி ஜெதுபாயிருவாங்க. அப்படிலாம் ஆகக்கூடாது. நார்மல் கல்லை தூக்கி நீங்க தக்பீர் சொல்லி 7 கல்லை தூக்கி நீங்க வீசுங்க. 7 கல்லை நீங்கள் தூக்கி எரிந்து விட்டால், ஜமரத்துல் அகபாவிலே நீங்கள் 7 கல்லை எரிந்து விட்டால் எது முடிந்து விட்டது? தல்பியா முடிந்து விட்டது. எது முடிஞ்சு போயிருச்சு? தல்பியா சொல்றோம் பத்தியாலா, அந்த ஜமரத்துல் அகபாவுடைய கடைசி கல்லு வரதான் தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்பது இந்த ஜமரத்துல் அகபாவுடைய கடைசி கல் வரையில். 10ஆம் நாள் ஜமரத்துல் அகபாவுடைய கடைசி கல்லை எரிஞ்சிட்டியலாக தல்பியா முடிஞ்சு போச்சு, சரியா? அப்புறம் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, குர்பானிக்கு ஆல்ரெடி இங்க பணம் கட்டியிருப்பீங்க. உங்க குர்பானிய மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் கரெக்டா கொடுத்துருவாங்க. அப்ப குர்பானி கொடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு இரண்டாவது, முதல்ல ஜமரத்துல் அகபாவில் 7 கல் எறிவது, ரெண்டாவது என்ன செய்யறது? குர்பானி கொடுக்கிறது. மூணாவது என்ன செய்யணும்னு சொன்னா, மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். மூணாவது, ஆண்கள் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும், பெண்கள் முடிய கொஞ்சம் கட் பண்ணி போட்டுறணும். புரிஞ்சா? இந்த மூன்றையும் செய்துவிட்டால், இந்த மூன்றையும் செய்துவிட்டால் இஹ்ராமிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். துல்ஹஜ் 10ல பாய், துல்ஹஜ் 10ல ஜமரத்துல் அகபாவில் 7 கல் எரிந்து விட்ட பிறகு, அப்புறம் என்ன? குர்பானி கொடுத்து விட்ட பிறகு, அப்புறம் என்ன? மொட்டை அடித்து விட்ட பிறகு, இந்த மூன்றையும் நீங்கள் செய்துவிட்டால் எதை கலைஞ்சிடலாம்? இஹ்ராம் ட்ரெஸ்ஸை கலட்டி விட்டு நார்மல் நம்மளுடைய ஆர்டருக்கு பத்தியெல்லாம் இது மாதிரி மொட்டையெல்லாம் அடித்தா குளிக்கிற மாதிரி இருக்கும். உங்க டென்ட்டில் போய் நீங்க குளிச்சு விட்டு செஞ்சுக்கலாம். நார்மலா நீங்க ஆயிட்டு, நாலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, எங்க போகணும்? காபத்துல்லாவுக்கு போகணும், சரியா? மக்காவில் தான் எல்லாமே இருக்குது.
4வது காபத்துல்லாவுக்கு போகணும். காபத்துல்லாவுக்கு போய் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு தவாஃப், அந்த 7 தவாஃப் இருக்கு பத்தியாலா, உம்ராவில் பண்ண பத்தியாலா, அதே மாதிரி தவாஃப் செய்யணும். அதான் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப், அதான் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். அந்த தவாஃபுக்கு என்ன பேர் என்று சொன்னால் என்ன பேரு? தவாஃபுல் ஜியாரா. தவாஃபுல் ஜியாரா ஒரு பேரு. அந்த தவாஃபுக்கு இன்னொரு பேரு இருக்கிறது. என்ன இன்னொரு பேரு? தவாஃபுல் இஃபாலா. புரிஞ்சா சலீம் பாய்? போகும்போது கேட்பேன். அதான் ஹஜ்ஜுடைய தவாஃபு, ஃபர்து தவாஃபு. தவாஃபு ஜியாரா ஒரு பேரு. 2வது பேரு தவாஃபுல் இஃபாலா. தவாஃபுல் இஃபாலா. புரியுதா ஷாஜான் பாய்? உங்கள்கிட்டையும் கேட்பேன், உங்க மச்சினையும் கேட்பேன். அப்ப தவாஃபு ஜியாரா, தவாஃபுல் இஃபாலா. சரியா? அந்த 10ல பண்றோம் பத்தியால அந்த தவாஃப். அந்த தவாஃபை செஞ்சு போட்டு அப்ப 2 ரக்காத் தொழுறோம் பத்தியால. நான் உங்களுக்கு தவாஃபை சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் இஹ்ராம் மட்டும் இருக்காது. இஹ்ராம் இருக்கா இல்ல? நார்மல் தானே. நீங்க தோல் புஜத்தை துறக்க தேவையில்லை, இந்த இப்படி தான் போட்டுருப்பீங்க. நார்மலா நீங்க 7 தவாஃப் செஞ்சு போட்டு 2 ரக்காத் தொழுது போட்டு அப்புறம் அங்கிருந்து என்ன செஞ்சிடறோம்? சஃபா மர்வாவுக்கு போறோம். சரியா? சஃபா மர்வாவுக்கு போறோம். சஃபா மர்வாவில் போய் 7 சை, அதே மாதிரி சஃபாவில் ஓத வேண்டிய 5 ஓதணும், கேட்க வேண்டிய துவாவை கேட்கணும். அங்கிருந்து ஆல்ரெடி போன பத்தியால, உம்ராவில் போன பத்தியால, உம்ராவில் போன மாதிரி சஃபா டு மருவா என்ன செய்யணும்? போகணும். மருவா டு சஃபா, சஃபா டு மருவா, இப்படி 7 தடவை போகணும். 7 தடவை போயிட்டோமாக்க சஃபாவுல சை ஆரம்பிச்சோம். எங்க போய் சை முடியுது? மருவாவுல போய் சை முடிஞ்சிருச்சு. புரியுச்சா? இந்த எத்தனை முடிச்சாச்சு? 5 அமல் பண்றோம். துல்ஹஜ் 10லயே 1வது பெரிய ஜமராவில் போய் 7 கல் எறிஞ்சோம். 2வது குர்பானி கொடுத்தோம். 3வது மொட்டை அடிச்சோம். இந்த 3ஐயும் பண்ணிட்டு இஹ்ராம அவிழ்த்துட்டோம். 4வது காபாவில் போய் தவாஃப் ஜியாரா பண்ணணும். 5வது என்ன பண்ணோம்? அதை தொடர்ந்து ஹஜ்ஜுடைய சை பண்ணோம். புரியுச்சா? இந்த 5ஐயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பண்ணாங்க? துல்ஹஜ் 10ல் பண்ணினார்கள். துல்ஹஜ் 10ல் பண்ணினார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. நான் சொன்ன வரிசையில தான் இது ரசூலுல்லாஹ் சொன்ன வரிசை. சில சஹாபாக்கள் வரிசைக்கு மாத்தமா பண்ணாங்க. முதல்ல ஜமராவில் போய் கல் எறியாம என்ன பண்ணாங்க? குர்பானி கொடுத்து விட்டார்கள். சில பேர் முதல்ல குர்பானி கொடுக்காம கல் எறியாம என்ன பண்ணிட்டாங்க? மொட்டை அடித்து விட்டார்கள். சில பேர் முதல்ல இதுகளை பண்ண என்ன பண்ணாங்க? தவாஃப் ஜியாரா பண்ணி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் செஞ்சதுக்கு மாத்தமா சில சஹாபாக்கள் செஞ்சிட்டாங்க. செஞ்சு போட்டு யார் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிட்டமே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த எல்லா சஹாபாக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், லா ஹரஜ அலைக்க, உன் மீது எந்த குற்றமும் இல்லை, உன் மீது எந்த பாவமும் இல்லை. புரியுதா? இது ரசூலுல்லாஹ் செஞ்ச வரிசை. இல்ல ஒரு பேச்சுக்கு கூட்ட நெரிசல் காரணமாக நிறைய கூட்டம் ஜமராவில் போய் நிற்கும். அந்த 10ல பாத்தியலாக்க அக்கபாவில் போய் நிறைய கூட்டம் இருக்கு, கூட்டம் இங்க ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தவாஃபுக்கு அப்படி போயிடலாம். புரியுதா? இந்த 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 5 சொன்ன பத்தியலா, இந்த 5ல தவாஃபை சஐ சேர்த்து ரசூலுல்லாஹ் ஒண்ணாக்குறாங்க. இப்ப எத்தனை ஆயிருச்சு? 4 ஆயிருச்சா? அப்படி இல்லையா? புரியுதுலப்பா என்ன சொல்றது? புரியுதுல? 4 ஆயிருச்சுல. இந்த 4ல் ஏதேனும் 3ஐ செய்துவிட்டால் இஹ்ராமை அவிழ்த்து விடலாம். இந்த 4 இபாதத்துல நான் சொல்றது புரியுதுல பாய்? இந்த 4 இபாதத்துல ஏதேனும் 3ஐ செய்துவிட்டால் என்ன செஞ்சிடலாம்? இஹ்ராமை அவிழ்த்திடலாம், கலைஞ்சிடலாம். சரியா? அப்ப இவ்வளவு காரியத்தையும் துல்ஹஜ் 10ல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு பிறை 11 நைட்டு, அப்படிதானே? நீங்க இஷாவுக்கு பிறகு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க மறுநாள் காலை சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பண்ணிவிட்டு நைட்டு மினாவுக்கு வந்துடணும். நீங்க பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பாய் நைட்டு தங்கி இங்க வந்துடணும். மீன் அது 11 நைட்டு பத்தியலா? 11 நீங்க நைட்டு வந்து 1 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம். அது கூட்டத்தை பொறுத்து. ஆனா நைட்ல ஒரு பகுதியை தங்குறதுக்கு மினாவுக்கு வந்துடும். அது 11 நைட்டு மினாவில் தங்குறது வந்து வாஜிபு, மினாவுக்கு வந்துடும். சரியா? உங்க ரூமுக்கு உங்க டென்ட்டுக்கு வந்துடுறிய மினாவுக்கு. மீனாவில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் சுபுடைய தொழுகையை தொழுவுங்க. தொழுது புட்டு இபாத்துகள் பண்ணுங்க, திக்ர்கள் ஓதுங்க, துவா செய்யுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 11, 12ல் 3 ஜம்ராவில் போய் கல் எறியன். சரியா? 11ல் பாத்தியலாக்க தேவையில்லை.
தேவையில்லை. நீங்க தான் இஹ்ராம் அவுத்தாச்சே, இந்த 3 பண்ணியாச்சுல, இந்த 3 பண்ணிட்டா இஹ்ராம் அவிழ்த்திடலாம். இஹ்ராம் அவிழ்த்து நார்மல் நம்ம இதே ட்ரெஸ்ஸில் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை செய்யவில்லை என்று சொன்னால், உதாரணமா நீங்க ஜமரத்துல் அகபாவை கல் எறியலே அப்படின்னு சொன்னா நீங்க செய்யணும், இஹ்ராம் அவுக்க கூடாது. இந்த 3 செஞ்சுட்டு அவுத்தரலாம். புரியுதா பாய்? அவுத்து போட்டு நீங்க இஹ்ராம் தவாப் செஞ்சாச்சு, சஹி பண்ணியாச்சு, நைட்ல தங்கறதுக்கு மினாவுக்கு வந்தாச்சு, மினாவில் தங்கியாச்சு. 11 லுகர் தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும்? 3 ஜமராவுக்கு போவோம். 3 ஜமராவுக்கு போகும்போது 21 கல் கொண்டு போங்க. முதல் ஜமரா ஜமரத்துல் ஊலாங்கு வாங்க. அப்படிதான் உங்களை விட்டுருப்பாங்க, நீங்களா மாத்தி போக முடியாது. என்னது ஒரே லைன் ராணுவம் போட்டிருப்பாங்க. ஜமரத்துல் ஊலாவுல போய் என்ன செய்யணும்? 7 கல் எறியும். என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஜமரத்துல் ஊலாவில் எரிஞ்சாச்சா 3. அப்புறம் ஜமரத்துல் உஸ்தா, அதான் சின்ன ஷைத்தா, நடு ஷைத்தா, பெரிய ஷைத்தா. அப்படி சின்ன ஷைத்தா, நடு ஷைத்தா, பெரிய ஷைத்தா. முதல்ல போய் யாருக்கு எரியணும்? சின்ன ஷைத்தானுக்கு 7 கல். அப்புறம் இங்கிருந்து இந்த வாட்டர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அங்கே தான் அடுத்த நடு ஷைத்தான் இருக்கும், அங்கே போய் அடுத்த 7 கல். அப்புறம் அதே தூரம் தான் அவ்வளோ இருக்க போகுது, பெரிய ஷைத்தானுக்கு போய் 7 கல். சரியா? இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஷைத்தானுக்கு கல் எறிந்து விட்டு துவா செய்தார்கள். சுன்னா முதல் ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சு என்ன பண்ணாங்க? துவா செஞ்சாங்க. நடு ஷைத்தானு கல் எறிஞ்சு என்ன பண்ணாங்க? துவா செஞ்சாங்க. பெரிய ஷைத்தானு கல் எறிஞ்சு விட்டு துவா செய்யல அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப முதல் ஜம்ராவுல துவா, 2வது ஜம்ராவுலயும் துவா, 3வது பெரிய ஜம்ராவுல துவா இல்லை. இதுகளை முடிச்சு புட்டு நேரா உங்க டென்ட்டுக்கு வந்துருங்க. இதுல ஹஜ்ஜி 11 எல்லாம் பெரிய இபாதத், ஜம்ராவுல கல் எறிவது மட்டும்தான் இபாதத். 3 எரிஞ்சிட்டியலா அல்லான்னு ரூமுக்கு வந்துருங்க. வந்து தொழு வேண்டிய தொழுகையெல்லாம் தொழுவுங்க. நீங்க மினாவில் தொழ வேண்டிய தொழுகை என்பது எப்படி தொழுவோன? கசரா தொழுவோன், 4 இல்ல 2ஆ தொழுவோன. அதே சமயத்தில் அந்தந்த வக்தில் தொழ வேண்டும், அந்தந்த வக்தில் தொழ வேண்டும். தொழுது போய் நிறைய துவா செய்யுங்க, நிறைய துவா செய்யுங்க. அப்புறம் நைட்டு, அன்னைக்கு நைட்டு பிறகு 12 நைட்டா நீங்க மினாவில் தங்குங்க. 12 காலையில் சூரியன் உதிச்ச பிறகு என்ன செய்யுங்க? லுகர் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு லுகருக்கு பிறகோ, அசருக்கு பிறகோ, மகரீபுக்கு பிறகோ, இஷாவுக்கு பிறகோ, அது உங்க விருப்பம். நீங்க லுகருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஒரு மகரீபு நேரம் வந்தா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு எது ஃப்ரீ டைமா இருக்குதோ, உங்களுக்கு எப்போ முடியுமோ அதுக்கெல்லாம் நீங்க பாத்துக்கிறங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் போய் 12 நைட்லையும் முதல் ஜமராவுல 7 கல், நடு ஜமராவுல 7 கல், பெரிய ஜமராவுல 7 கல். 11 எப்படி முதல் ஜமராவுக்கு பிறகு துவா செஞ்சேன்ல, அது மாதிரி 12லையும் துவா. 2வது ஜமராவுல துவா செஞ்சேன்ல, அது மாதிரி 12லையும் துவா. பெரிய ஜமராவுல துவா செய்யாம இருந்தீங்கல்ல, அது மாதிரி செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த 13 12 நீங்க முடிச்சுட்டு பல ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 12 மினாவை முடிச்சு போட்டு மினாவை தாண்டி வந்துடலாம். இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்கராவுடைய 203வது ஆயத்து. சரியா? 12 வரை மினாவில் தங்கினால் போதும் அப்படின்னு இருக்குது. அதே ஆயத்திலேயே 13லும் தங்குவது மிகவும் சிறந்தது. புரிஞ்சா? உங்களை தங்கக்கூடிய வாய்ப்பு உங்க டிராவல்ஸ் கொடுத்தா என்ன செய்யுங்க? 13 நைட் இன்ஷா அல்லாஹ் மினாவுல தங்குங்க. 13 நைட்டு மினாவுல தங்கி போட்டு 13 காலை லுஹர் தொழுகைக்கு பிறகு பாத்தியாலாக்க, அப்ப கூட்டம் 13ல கூட்டம் கம்மியா இருக்கு. நிறைய பேர் போயிருவாங்கல்ல, கூட்டம் வந்து கம்மியா இருக்கு. 13லையும் போய் என்ன செய்யுங்க? இன்ஷா அல்லாஹ் 7 கல், இங்க 7, அங்க 7, அங்க 7, மொத்தமா நீங்க பாத்தியாலாக்க 70 கல் எறிவீங்க. சரியா? 70 கல்லுல 59 கல் எறிவது வந்து 59 தானே, 49. 70 கல்லுல 49 கல் எறிவது வாஜிப், கண்டிப்பா எரிஞ்சாகணும். எந்த 49? 10ல 7, 11ல 21, 12ல 21, எவ்வளவு ஆயிருச்சு? 49 ஆயிருச்சா? இப்ப 49 கல் எறிவது உங்க மேல வாஜிப், கண்டிப்பா எரிஞ்சாகணும். சரியா? அப்புறம் அடுத்த 21 கல் இருக்கு பத்தியலா, 13 இருக்கக்கூடிய கல்லு, அது சுன்னத். உங்களுக்கு முடியும்னு சொன்னா நீங்க மினாவுல 13ல தங்குங்க, அந்த கல்லை எரியுங்க. இல்ல முடியலையா, நீங்க உங்களுக்கு அசீசியாவுல ரூம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கிறங்க, வந்துக்கிறங்க.
வந்துபட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அசீசியாவில் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அசீசியாவில் நீங்கள் வெயிட் பண்ணும் போது ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு எப்போ காபாவுக்கு போக முடியுமோ காபாவுக்கு போங்க, தொழுவுங்க, இபாத்துகள் பண்ணுங்க, அப்படியே நீங்கள் இருந்துகிட்டு இருங்க. அப்போ இன்னும் முழுசா ஹஜ்ஜை முடிக்கலை, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இபாதத்து உள்ள இருந்துகிட்டு இருக்குது. எப்போ ஹஜ்ஜு முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க மினாவுக்கு நீங்க மதீனாவுக்கு போறேன்னு சொல்லும் போது அறிவிப்பு செய்வாங்கல்ல, அந்த மதீனாவுக்கு போறேன்னு அறிவிப்பு செய்யும் போது இன்னொரு தவாஃபு செய்யணும். தவாஃபுல் வதா, தவாஃபுல் வதா. அந்த தவாஃபுல் வதா நீங்க பாய் காலையில வந்து என்ன செய்யணும், மதீனாவுக்கு போகணும் சொல்லுவாங்கல்ல, மறுநாள் நைட்டு அந்த கடைசி இபாதத் இருக்கு பத்தியலா, அந்த கடைசி இபாதத்தாக தவாஃபுல் வதா பண்ணணும். தவாஃபுல் வதாவை பொறுத்தவரை ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும், பெண்களும் நார்மல் பெண்கள் கண்டிப்பா பண்ணி ஆகணும். மாதவிலக்கு பெண்களாக இருந்தால் அது அவங்க மேல கடமை இல்லை. சரியா, மாதவிலக்கு பெண்களுக்கு தவாஃபுல் வதா கடமை இல்லை. ஆண்களுக்கெல்லாம் கண்டிப்பா செய்யணும், நார்மல் பெண்களுக்கு செய்யணும், மாதவிலக்கு பெண்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஹதீஸ் வருது. அவர்கள் தவாஃபுல் வதாவை பண்ணிவிட்டால், தவாஃபுல் வதாவை பண்ணிவிட்டால் என்ன நிறைவேறிவிட்டது? அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜி நிறைவேறிவிட்டது, ஹஜ்ஜி முடிஞ்சு விட்டது. இதை முடிச்சு புட்டு அங்கிருந்து அவங்க காபா விட்டு வெளியே வரும்போது ஒரு துவா சொல்லிட்டு வரணும். என்ன துவா சொல்லனே? தவாஃபுல் வதா வந்து 7 தவாஃப் செஞ்ச பத்தியெல்லாம் ஏற்கனவே செஞ்சோம்ல 7 தவாஃபு, அது மாதிரி 7 தவாஃபு 2 ரக்காத். சை செஞ்சா வதாவா வராது. வதாண்டாலே கடைசின்னு அர்த்தம். வதாண்டாலே என்ன? கடைசின்னு அர்த்தம். அந்த தவாஃபை செஞ்சிருங்க. தவாஃபுக்குரிய நீங்க கேட்டீங்க சுன்னத் தொழுகை, அது தவாஃபுக்குரிய சுன்னத் தொழுகை. 2 ரக்காத் தொழுவுங்க, தொழுது போட்டு நீங்க புறப்பட்டு வந்துருங்க. சரியா? இதான் ஹஜ்ஜி என்பது. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ஜு பண்ணாங்களோ அது மாதிரி ஹஜ்ஜி பண்ணக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.